தமிழக தமிழுக்குள்ள விஜயம் வழக்கங்கள் இனி நம்ம வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜென்டில் உமன் எந்த படத்தில் விதம் பார்க்க போகிறோம். என்னடா ஜென்டில் உமன் இருக்க போது அப்படின்னு நானும் போய் படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஜென்டில் உமனா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, கல்யாணமான ஒரு கணவன் வந்து இந்த கல்யாண வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் காதலிச்ச பொண்ணு, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்ச ஒரு பொண்ணோட அவன் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காப்புல. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ நான் தான் மனைவிக்கிட்டேருந்து மறைச்சி வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தன். ஸோ இந்த விஷயம் தான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே வந்தால் அந்த பொண்டாட்டி என்ன செய்வா அப்படின்ற ஒரு விஷயத்த குறித்து இந்த படத்தை தெரிக்க விட்ருக்காங்க. இந்த படத்தை ஃபர்ஸ்ட்டாக பற்றி சொன்னால், நம்ம நிஜமோல் ஹரிகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாண ஜோடியாக காட்டுறாங்க. ஸோ ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ டீசெண்டாக இருக்காருங்க. தாடியெல்லாம் க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு எல்ஐசி இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலை பார்த்துட்ருக்க ஒரு நல்ல பையனாக வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ நானும் பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ அப்பாவியாக இருக்கேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவங்க பொண்டாட்டியை பார்க்கறதுக்கும் அவ்வளோ அப்பாவித்தனமாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஜோடி அப்படின்னு தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் என்னென்னா, அவங்க புருஷன் வந்து வேலைக்கு போகிறான், திரும்ப வரான், சாப்பிட்றான், தூங்குறான், ரொமான்ஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் தான் நடந்துருக்கு. இப்படி என்னடா கதை இருக்க போதுன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஸோ போக போக தான் வந்து கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நிஜமாக அவங்களுடைய ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வராங்க. ஸோ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்லேயே வந்து தங்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய புருஷன்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அவங்க புருஷனை சரிம்மா உங்கள் ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கூப்பிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்மால் யோகிய சிகாமணியாக இருப்பான்னு நினச்சா பையப்புள்ள பிளே பாயாக இருந்திருக்குங்க. ஸோ எங்கேயே வேலை காட்ட முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுது. நிஜமோல் அவர்கள் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க என்னம்மா நீ இப்படி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய கேரக்டர் வைஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தமாரி ஒரு கள்ள தொடர்பில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் வந்த ஒரு விதம் இருக்குது பாருங்கள், அது வேற மாதிரி. இந்த ஃபோன் வச்சு பார்க்குறாங்களே அந்த சீனுக்கு அப்புறம் தான் நடக்கிற சம்பவமே வெறித்தனமாக இருக்கும். ஸோ நம்ம இவங்களுடைய இன்னொரு முகத்தை வந்து இதில் பார்த்துருப்போம். தான் புருஷன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு வந்து இவங்களவே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ யார் வந்து கேட்டாலும் என் புருஷன் வந்து வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டு 3 நாளில் வருன்னு தான் சொன்னார், ஆனால் இன்னும் வரல அப்படின்னா தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம லாஸ்ட்லியே வராங்க. ஸோ இவங்க தான் வந்து அவங்களுடைய எக்ஸ் காதலி எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ இன்னொரு திட்டம்னா வேலை விஷயமா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட கோவா போக பிளான் பண்ணியிருக்காப்புல பைபிளில். ஸோ ஆனால் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு இவங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னோட எக்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி என்னோடய புருஷன் சொல்கிறதா இல்லை எக்ஸ் லவ்வர்னு சொல்கிறதா, ஸோ என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு பையப்புள்ள தலைமறைவாயிடுச்சா இல்லை எங்கே போச்சா இல்லை அது ஒரு உசுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆளை தேட சொல்லி. ஸோ போலீஸ் பல கேள்வி கேட்பாங்க. புருஷன் காணாமல் போனாலே கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. ஸோ உனக்கு என்ன சொல்லி கேட்பாங்கன்னு தெரியாதா. ஸோ அந்தமாதிரி வந்து அவங்களுக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க இவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி அவங்களுடைய பொண்டாட்டியே சைலண்ட்டாக இருக்கும்போது உனக்கு என்னம்மா இவ்வளோ இதுவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பற்றி சொல்லணும்னு தெரியல. ஸோ அதோட ஏன் தானே நிஜமோலோட புருஷன் தான் காணாமல் போனது, அவங்களே இதை பற்றி கவலைப்படாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது உனக்கு ஏமா இவ்வளோ பதறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம நிஜமால் தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வந்து ஓரளவுக்கு எல்லோரும் தீர்மானத்துக்கு வராங்க. ஆனால் இவங்க வந்து திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிறதா வேங்கனாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட்லியே அவர்களும் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. என்னடா படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து இந்த வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு தாங்க. ஸோ ஒவ்வொரு சீனை காட்டும்போது ஃப்ரிட்ஜை காட்டும் போது நம்ம படத்தில் கதாநாயகிக்கு ஒரு மாதிரி அள்ளி விடணும் பார்த்துக்கோங்க. யாராவது ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனாலே சும்மா பயப்படுவாங்க. ஸோ அப்படி அந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம லாஸ்ட்லியாக வீட்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜை காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே இன்னொரு வேறு ஒரு விதமான ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்தமாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து ஒரு க்ரைம் ஸ்டோரியை வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜென்டில் உமன் அதுக்கான அர்த்தத்தை படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம நிஜமோலோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸு, அவங்க கொடுக்குற ஆக்டிங் வைஸ் ரொம்பவே பக்கா. ஸோ தான் புருஷன் காணாமல் போனா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க கொடுக்குற அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம லாஸ்ட்லி அவர்கள் வந்து தான் மேலே அக்கறை வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் இப்போ இல்லைன்றப்ப
அவங்களோட அந்த எமோஷனல் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்ஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார். ஸோ அவரோட சீன்ஸ் தான் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஊர் பொண்ணு பாது, நம்ம ஊர் பொண்ணு பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற இதுக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து காமெடி ட்ராக்காக போச்சு. அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே கொடுத்துறாங்க. படத்தில் நடித்தவங்க எல்லாருமே முக்கியமாக நம்ம ஹரிகிருஷ்ணா அவர்கள் வந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு சைடு பொண்டாட்டிக்கு கொஞ்சலே, இன்னொரு சைடு எக்ஸ் லவர் கொஞ்சலே. ஸோ பொண்டாட்டியும் விடாமல் எக்ஸ் லவரையும் விடாமல் ரெட்டை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க மனுஷன்னா அவர் தாங்க தலைவா. அவனுக்கு பொம்பளை சொக்கு கிட்ட தலைவா பொம்பளை சொக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பொம்பளை சோக்கு கேட்குறவனுக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்க ஓரளவுக்கு தான்ப்பா சைலண்ட்டாக இருப்பாங்க. வைலண்ட்டானால் என்ன நடக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு அறிகுறி. பார்த்து உஷாராக இருங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஜோஷ்வா சேதுராமன் அவர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கான அந்த இதுவும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு கணவன் வந்து தான் பொண்டாட்டிக்கிட்ட மறைக்கிற ஒரு விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிய வரும்போது அந்த பொண்டாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ற வந்து காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க செய்கிற அந்த விஷயம் ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபைனல் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து காட்டல அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு தவறு பண்ணதுக்கப்புறம் அந்த தவறுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த தவறுலேருந்து முழுசாக அவங்க தப்பிச்சாங்களா, ஸோ இல்லை மாட்டினாங்களா அப்படின்னு வந்து நல்லா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் கொண்டு வந்த விதங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது அந்த 3 பேரோட ஒர்க்குமே பக்காவாக இருந்தது. ஸோ லைட்டிங்காக இருக்கட்டும், இந்தமாரி அந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாரோட டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஜென்டில்மேன் அப்படின்ற அர்த்தம் ரொம்ப பிடிச்சது. ஸோ பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல். ஸோ எந்த ஒரு தப்புமே பணமாக இருந்தாலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். ஸோ அதனால் எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க, பண்ணாலும் மாட்டிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ முக்கியமாக கணவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான படம், பார்த்து உஷாராக இருங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.